கிறிஸ்துமஸ் காலத்தில் கிறிஸ்தவர்களுக்கு எதிராக நடத்தப்பட்ட தாக்குதலை கண்டித்து தென்னிந்திய திருச்சபை சென்னை பேராயம் சார்பில் சென்னையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. மத்திய பிரதேசம், உத்தரகாண்ட் உள்ளிட்ட இடங்களில் கிறிஸ்துமஸ் தாத்தா உடையணிந்தவர்கள் மீது தாக்குதல்கள் நடத்தப்பட்டன. கிறிஸ்துமஸ் அலங்கார பொருட்கள் விற்பனை கடைகள் அடித்து நொறுக்கப்பட்டன. மத சார்பன்மைக்கு எதிரான இந்த செயலை கண்டிக்கும் வகையில் சென்னை எழும்பூரில் உள்ள ராஜரத்தினம் விளையாட்டு அரங்கில் இன்று ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் தென்னிந்திய திருச்சபை சென்னை பேராயர் பால் பிரான்சிஸ் ரவிச்சந்திரன் ஆகியோர் கலந்து கொண்டு கண்டன உரையாற்றினர். நிலைநாட்டுவோம் 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 சமூக நீதியை நிலைநாட்டுவோம் சமூக நீதியை நிலைநாட்டுவோம் தடை செய் 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 மதவெறி கும்பலை தடை செய் மதவெறி கும்பலை தடை செய் மோதல்களை தூண்டிவிட்டு ஆதாயம் தேடும் சக்திகளை தடை செய் தடை செய் தடை செய் தடை செய். கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு பின்னர் தென்னிந்திய திருச்சபையின் சென்னை பேராயர் பால் பிரான்சிஸ் ரவிச்சந்திரன் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர், கிறிஸ்தவ மக்கள் மீதான வன்முறையை கண்டிப்பதாகும், எந்த மதத்தினரையும் தாக்க யாருக்கும் உரிமையில்லை என்றும் கூறினார். இனிமேல் இதுபோன்ற மனித உரிமை மீறல் சம்பவங்கள் நடைபெறக்கூடாது எனவும் மற்ற மதத்தினரை கிறிஸ்தவர்கள் சகோதரத்துவத்துடன் பார்ப்பதாகவும் அவர் தெரிவித்தார். யாருக்கும் யாரையும் தாக்கக்கூடிய உரிமை கிடையாது. யாருக்கும் எந்த மதத்தினரையும் அழிக்கவும் சீரழிக்கவும் அவமானப்படுத்தவும் உரிமை கிடையாது. எனவே இந்த வன்முறையை, அசிங்கமான ஒரு தாக்குதலை நாங்கள் கிறிஸ்தவர்கள் ஏறக்குறைய 45 லட்சம் பேர் தென்னிந்திய திருச்சபையில் இருக்கிறார்கள். 26 பேராயங்கள் இருக்கிறது. வன்மையாக நாங்கள் இதை கண்டிக்கிறோம். தென்னிந்திய திருச்சபை சென்னை பேராயமும் இதை முன்னெடுத்து இந்த நாளிலே நடத்திய இந்த கண்டன பொதுக்கூட்டத்தின் வழியாக நாங்கள் எங்களுடைய கண்டனத்தை நாங்கள் தெரிவிக்கின்றோம். இனிமேல் இதுபோல் தொடரக்கூடாது என்கின்ற எச்சரிக்கையும் நாங்கள் தருகிறோம்.